ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலையே ஆர்கானிக்காக எப்படி நம்ம குளிக்கிற சோப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறத விட உங்கள் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பவுலில் பச்சரிசி ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சு அந்த கழுவுன தண்ணியை அரிசி கழுவுன தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் அந்த பச்சரிசியை வீட்டுக்குள்ளேயே ஃபேனில் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சுக்கிறேன். காய வச்சு எடுத்த அந்த அரிசியை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோ எடுத்து நல்லா தோலை சீவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அந்த பொட்டேட்டோவோட சாறை நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு நல்லா எவ்வளோ பிழிய முடியுமோ அந்த மாதிரி தண்ணியை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி எடுத்துட்டு கத்தாழை எடுத்து அதோட அந்த பச்சை கலர் தோலை சீவிட்டு உள்ளே இருக்க ஆலிவேரா ஜெல்லை மட்டும், அந்த கத்தாழையோட ஜெல்லை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பொட்டேட்டோ சாறை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் மிக்சியில் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கத்தாழை ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு நல்லா நொறையாக வரும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சாறை நம்ம பச்சரிசி அந்த மாவோட இதை நல்லா கரைக்க போகிறோம். இப்போ இந்த 3 இதையுமே ஹெல்த்தியான 3யுமே சேர்த்துக்கிட்டோம். பச்சரிசி, பொட்டேட்டோ, ஆலிவேரா, இந்த 3யும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபுல்லாக கரைச்சிக்கோங்க. 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு சோப்பு பண்ணுறதுக்கு சோப்பு கட்டி வேணும். இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுக்கு 3 கட்டியை ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். 3 கட்டியை இந்த மாதிரி கத்தியில் குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இட்லி கொப்பரையில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த சோப்பு கட்டியை வச்சு நல்லா அந்த சோப்பு கட்டியை இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மெல்ட் பண்ணி நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணிவிட்டு அந்த பொட்டேட்டோ சாறு எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த விட்டமின் டேப்லெட், அந்த இதை அந்த ஒரு டேப்லெட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சாறை இது நம்ம சோப்பு பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட்டு. இதையும் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது ரப்பரியாக இருக்கும், ரப்பர் ஷீட் மாதிரி. இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச அந்த சோப்பு வாட்டரை இதில் ஊற்றிக்கிறேன். எனக்கு 6 சோப்பு வந்திருக்கு. இதை நான் ஃப்ரிட்ஜில் 24 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சோப்பு நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும். நம்ம பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் க்யூட் பேபி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்